قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியேறி அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான மாஹுல்ல சூழலில் இருந்து அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல்களை கற்றுக்கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்தான். 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமான மாஹுல்ல சூழலில் இருந்து அவனுக்கு பிடிச்சமான அமல்களை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். காலையிலேருந்து இரவு வரை நபி அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி விரும்புகிறார்களோ அந்த வாழ்க்கையை நாம் பயிற்சி செய்து கொண்டே இருந்தோம். இப்போ 10 நாட்கள் முடித்து அடுத்து நாம் நம்ம வீடுகளுக்கு போகிறோம். இப்போ நம்ம அங்கேயும் இதே மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும். ஜமாத்தில் கிளம்புறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க நிஜாமுதீனில், நிக்கல்னா நிக்கால்னே கெளிய அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியேறது எதுக்கு அப்படின்னா வெளியேற்றுவதற்காக வேண்டி. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகிறோம் எதுக்காக வேண்டினா வெளியேற்றுவதற்கு. வெளியேற்றுதல் என்றால் 2 விதமான வெளியேற்றுதல் இருக்குது. ஒன்று, நாம் எப்படி ஜமாத்தில் வந்தோமோ இதே மாதிரி போகிற இடங்களில் மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்புவதின் அவசியத்தை, அதனுடைய சிறப்புகளை, மகத்துவத்தை சொல்லி மக்களை வெளியேற்றிட்டே இருக்கோம். இது ஒரு வெளியேற்றுதல். 2வது, அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுது, நபியுடைய வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்குது, 100க்கு 100 தீனின்படி நடந்தால் தான் இம்மையும் மறையும் சிறக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி படைப்புகளுடைய நம்பிக்கையை, துன்யாவுடைய நம்பிக்கையை, துன்யாவுடைய ஆசையை உள்ளத்திலிருந்து வெளியேற்றும். இந்த 2 வெளியேற்றுதல் நாம் செய்யும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் வந்தோம். ஒவ்வொரு நிமிஷமும் விலை உயர்ந்த நிமிஷங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுவதின் சிறப்புகளை பற்றி எவ்வளோ ஹதீஸுகள் வந்திருக்குது. அல்லாஹ்வே குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறான், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறான், சிறப்பை சொல்கிறான், அதனுடைய லாபத்தை சொல்கிறான். நபியை நிறைய சொல்லியிருக்காங்க. தாவத் தப்லீங்கிற பேரில் முன்தகப ஹதீஸில் ஒரு தனி ஒரு பாடமே இருக்குது. அதில் அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுவதின் சிறப்புகள்னு சொல்லி தனி ஒரு பிரிவே இருக்குது. எவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வது சொர்க்க வாசல்களில் ஒரு வாசல் என்று சொல்லப்படும். கவலையும் துக்கத்தையும் போக்குகிறான். பக்கத்திலும் தூரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்புங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் புழுதி பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்தை நரக நெருப்பு தீண்டாது. அல்லாஹ்வுடைய பாதையில் சிறு நேரம் இருப்பது லைலத்துல் கத்ருடைய இரவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் இபாதத் செய்வதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லப்படும். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கழிவது அது அல்லாத 1000 நாட்களை விட சிறந்தது. காலையோ மாலையோ அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது உலகம் முழுவதில் உள்ள எல்லாவற்றை விட மேலான. ஒரு நோன்புக்கு, ஒரு தொழுகைக்கு, ஒரு திக்ருக்கு, ஒரு ரூபாய் செலவழிப்பதற்கு எத்தனை லட்சம் நன்மைகள், 7 லட்சம் மடங்கு என்று சொல்லப்படும். 7 லாக் குணா. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, 7 லட்சம் மடங்குங்கிறாங்க. 7 லட்சம் மடங்குன்னா எப்படிங்க? 49 கோடி ஆச்சு. ஹரமில் தொழுதா 1 லட்சம் தொழுகையுடைய நன்மை, ஜமாத்தோட தொழுதா 27 மடங்கு நன்மை, 1 லட்சம் மடங்கு நன்மை ஹரமில் தொழுதா. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் தொழுதோம்னா 7 லட்சம் மடங்கு. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. ஒவ்வொரு பைசாவுக்கு அவ்வளோ நன்மை செலவழிப்பதற்கு. அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்று அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய பொருட்களும் நேரமும் செலவாவதற்கு பொருத்தமான இடம் அல்லாஹ்வுடைய பாதை தான். அதனால தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை பாக்கியமாக நினைச்சாங்க. நம்மை மாதிரி பாரமாக அவங்க நினைக்கணும். வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்போவுமே எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. குடும்பத்தோடு இருப்பாங்க, தொழிலில் செஞ்சுட்டு இருப்பாங்க, பள்ளிக்கு வருவாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ரெடியாக இருப்பாங்க. அதனால தான் மௌலானா இலியாஸ் சொன்னாங்க, தாய் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஃபௌஜிக்கு மானிந்தே அப்படின்னா, இராணுவ வீரனை போல, மிலிட்ரி போல இருக்கணுமாமா.
மிலிட்ரி வந்து எப்போவுமே தயாராக இருப்பார், ரெடியாக இருப்பார். எப்போ அழைப்பு வருதோ உடனே கிளம்பிடுவார். இப்போ தான் ஊருக்கு வந்தார், காஷ்மீர்லேருந்து 3 நாள் பயணம் செஞ்சு ட்ரெயினில் வீட்டுக்கு வந்து நுழைய போகிறாரு, திரும்ப அழைப்பு வந்துச்சு, வாப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அவர் என்ன செய்கிறார், எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லாமல் உடனடியாக அவர் புறப்பட்டு போயிடுறார். இந்த மாதிரி தான் சஹாபாக்கெல்லாம் இருந்தார். சகோதரி தாய்மார்களே, இந்த மாதிரி மனப்பக்குவத்தை நாம் உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது இருக்குதே, இது வந்து ஏதோ நன்மைக்குரிய காரியம் மட்டும் அல்ல, இது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்குது. பொறுப்புகளை நிறைவேற்றும் இடம்தான் துன்யா. ஆகப்பெரிய பொறுப்பு தீனுடைய கவலை. நபியுடைய மிக பெரும் சொத்து உம்மத்தை பற்றி கவலைப்படும். உம்மத்துடைய கவலை இல்லாமல் இருக்குது மௌத்து அப்படிங்கிறான். உம்மத்துடைய கவலை இல்லாதவன் பிணத்தை போல. பிணத்தை என்ன செஞ்சாலும் எந்த ரியாக்ஷனும் அந்த பிணம் காட்டாது. அந்த மாதிரி உம்மத்தை பற்றி கவலை இல்லாத மனிதன், நபி அவங்க என்ன சொன்னாங்க, ஃபலைஸ மின்னா, அவன் நம்மை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னான். வல்லம் யஹ்தம் அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லிமுடைய காரியங்களை பற்றி கவலைப்படாதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு. காலையிலிருந்து இரவு வரை நாம் எவ்வளோ வேலைகள் செய்கிறோம், எத்தனை காட்சிகளை பார்க்குறோம், எத்தனை செய்திகளை கேட்குறோம். உம்மத்துடைய இந்த தீனற்ற நிலையை நினச்சி நாம் கவலைப்படலை அப்படின்னா நம்மை வந்து நபி அவர்கள் என் கூட்டத்தை சார்ந்தவன் அல்லங்கிறான். ஈமான்தாரியுள்ள கூட்டத்துக்கு இருக்க லாய்க்கு இல்லாதவன் அப்படி. உலமாக்கள் சொல்கிறாங்க நிஜாமுதீனில், இந்த எச்சரிக்கையெல்லாம் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தான். ஆண்கள் எப்படி முழு உம்மத்தை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதே மாதிரி பெண்களும் கவலைப்பட வேண்டும், பிள்ளைகளும் கவலைப்பட வேண்டும். வயது வந்த பிறகுதான் தொழுகை கடமையாகுது. ஆனால் இந்த உம்மத்தில் பிறந்த உடனேயே தாவத்துடைய வேலைக்கு தகுதியானவனாக மனிதன் ஆகிவிடுகிறான். இந்த உம்மத்தில் பிறப்பதே தாவத்துடைய பொறுப்பு இருக்குதுங்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. அதனால தான் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஈமான்தாரியும் முனாஃபிக்கும் பிரித்து காட்டக்கூடியது இந்த வேலை தான். இந்த வேலை தான் ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படுவார்கள். இவர்கள் மீது தான் அல்லாஹ் வெகு விரைவில் கிருபை செய்வான். உங்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறான் அப்படின்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். உங்களுடைய உயிரையும் பொருளையும் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆக சகோதரர்களை தாய்மார்களே, நாம் 10 நாள் இருந்தோம். இந்த நன்மைகளெல்லாம் நாம் எவ்வளோ நன்மைகள் செஞ்சோம், ஷுக்குர் செய்யணும். அதுக்காக வேண்டி அமலுடைய ஆரம்பத்தில் எந்த அமலுடைய ஆரம்பம் இஹ்லாஸாகவும் முடிவு இஸ்திக்ஃபாராகவும் இருக்குமோ அந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான். இப்போ நம்ம அல்லாஹ்வுக்காக வந்தோம், முடிவில் இஸ்திக்ஃபார் செய்யும். இப்போ இந்த அமல் கபூல் ஆகும். இந்த அமலை கபூல் செஞ்சுட்டா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன, மீண்டும் ஜமாத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது. இப்போ 10 நாள் வந்துட்டோம், நம்முடைய 10 நாள் கபூல் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிந்து கொள்வது? உலமாக்கள் சொல்கிறாங்க, மீண்டும் ஜமாத் போகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் போனது கபூல் ஆச்சுங்கிற அடையாளம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டாவது சொல்கிறாங்க, அமலுடைய முடிவில் நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்யணும். ஏன்னா ஊரில் இருந்திருந்தோம்னா இது கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அதனால் நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்யணும். ஷுக்ர் செய்கிறதுனால மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு. ரெண்டாவது வந்து இஸ்திக்ஃபார் செய்யும். இஸ்திக்ஃபார் ஏன் செய்யணும், இந்த அமலில் நமக்கு குறைகள் ஏற்பட்டிருக்கும். இஸ்திக்ஃபார் செய்கிறதுனால அமலில் உள்ள குறைகள் மன்னிக்கப்பட்டு அந்த அமல் முழுமையாக்கிறான் அல்லாஹ் தஆலா. நம்ம தொழுகையில், தாவத்துடைய ஃபிக்ரில், தாலீமில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். கவலை இல்லாமல் உட்காந்துருப்போம், கலவையெல்லாம் படிச்சிருப்போம், கலந்து கொண்டிருப்போம், தூங்கியிருப்போம் அமல்களில். இப்போ இதெல்லாம் அமல்களில் செய்கிற குறைகள். இந்த குறைகளுக்காக அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யும். மூணாவது என்ன செய்ய சொல்கிறாங்க, இன்கார் செய்யும். இது என்னால் நடந்ததில்லை, அல்லாஹ் தான் என்னை ஜமாத்தில் கிளம்ப வச்சான், நான் நினச்சேன் வந்துட்டேன், தர்த்தீப் செஞ்சுட்டேன், புறப்பட்டுட்டேன். இல்லை, அல்லாஹ் தான் என்னை புறப்பட வச்சான். சூழ்நிலையை சாதமாக்கி தந்தது அல்லாஹ் தான். என் உடல்நிலை மனநிலை வேலையில் கிளம்பணுங்கிறதுக்கு ஆக்கினது அல்லாஹ் தான். இப்போ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் வந்தோம், என்னை கொண்டு நடக்கலை, அல்லாஹ் கொண்டு தான் நடந்தது அப்படின்னு இன்கார் செய்யும். நாலாவது சொல்கிறாங்க, அஸாயிம் எடுக்க சொல்கிறாங்க. இனி அடுத்து இதை விட சிறப்பான முறையில் ஜமாத்தில் போய் நான் நல்ல முறையில் நேரத்தை கழிப்பேன்னு அஸாயிம் எடுக்கணும். ஏன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி நாம் வேலை செய்யலை, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலை, எப்படி செய்யணுமோ அப்படி செய்யலை.
என்ன சொல்கிறாங்க, ஜமாத்தில் போனால் நம்முடைய 24 மணி நேரம் வாழ்க்கையை நல்ல முறையில் செலவழித்து நாம் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கணும். குரானு, ஹதீஸு, 6 தன்மைகளில் மசாயில்கள், தொழுகைக்கு தேவையான விஷயங்கள், உழு, குளிப்பு, தொழுகை, ஜனாசாவுடைய விஷயங்கள், குரான் ஓத தஜ்வீதோட குரானை ஓத பழகுதல், ஹதீஸுகளை மனனமிடுதல், மசாயில்களை கற்றுக்கொள்ளுதல், பேசிக்கான விஷயங்கள், தாவத்துடைய உழைப்புகள், இப்படி நாம் சுயமாக எவ்வளோ விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இந்த 10 நாளில் எவ்வளோ கற்றுருக்கலாம். எத்தனை ஃபர்லுகள், வாஜிபுகள், சுன்னத்துகள், முஸ்தஹபுகள் கற்றுக்கொண்டிருக்கலாம். எத்தனை துஆக்கள், புதுசாக துவா. ஒரு நாளைக்கு 200 துஆக்கள் வரை இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஓத வேண்டிய துவாக்கள், சந்தர்ப்ப துவாக்கள். இதெல்லாம் நாம் மனப்பாடம் செஞ்சு ஓதணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய பரிசு இருக்குது. துவாக்கள் ஓதுறதுனால ஆரோக்கியம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. நப்சிடம் இருந்து, ஷைத்தான்றிடம் இருந்து, எதிரிடம் இருந்து, பொறாமைக்காரனிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பவரை அல்லாஹ் சுன்னத்தான துஆக்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால தான் சந்தர்ப்ப துவாக்கள், காலை மாலை துஆக்கள், இதையெல்லாம் நம்ம பேணுதலாக ஓதணும். யார் சந்தர்ப்ப துஆக்களை பேணுதலாக ஓதி வருகிறாரோ அல்லாஹ் அவரை பாவங்களிலிருந்து பாதுகாக்கிறார். அதே மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகைக்கும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம பேணுதலாக செய்யும். இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இதில் நாம் எவ்வளோ குறைகள் செஞ்சிட்டோம். அதனால் நாம் அல்லாட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு அடுத்து நாம் செய்வோம்னு சொல்லி அஸாயிம் எடுக்கணும். இது அடுத்து நாங்கள் ஜமாத்தில் போய் அஸாயிம் எடுக்கணும். இப்போ நாம் நினச்சிட்டு இருப்போம் நாம் வாபசி கேட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு. இப்போ நாங்கள் நிஜாமுதீன் இருந்தப்போ சொன்னாங்க, வாபசிலாம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் வாபசி இல்லை. நபியுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், சீரத்தில் எங்கேயுமே வாபசி நடக்கலை. எல்லா இடத்துலையும் ரவாங்கி தான் நடந்திருக்கு. அல்லாவுடைய பாதையில் போங்க போங்க போங்கன்னு தான் நபியும் சொன்னாங்க, அல்லாவும் சொல்கிறான். வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி எங்கும் சொல்லப்படலை. நாம் என்ன செய்யணும்? இப்போ இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். எந்த நியத்தில் போகிறோம்? திரும்ப தயாரிப்பு செய்யறதுக்காக போகிறோம். வீட்டில் போய் மற்ற துனியாவுடைய வேலைகளை பார்க்கறக்காண்டி இல்லை. வீட்டில் போய் எல்லாத்தையும் தர்த்தீப் செஞ்சுட்டு மீண்டும் அல்லாவுடைய பாதையில் கிளம்புறதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு. நாங்கள் நிஜாமுதீனில் ஒரு தடவை இருந்தப்போ ஒருத்தர் பற்றி சொன்னாங்க. இந்தோனேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். சொன்னாங்க, இவர் 24 தடவை 4 மாதம் போயிருக்காரு அப்படின்னா. ஒருத்தரை பற்றி அவர் கம்மியான வயசு வாலிபர் தான். வருஷம் 4 மாதம் போனோம்னா 24 வருஷமாவது ஆயிருக்கணும். ஆனால் அவருக்கு பார்த்தா ஒரு 30-35 வயசு தான். அவர் எப்போ வருஷம் 4 மாதம் போயிருப்பார்? ஒருவேளை 10 வயசுலேருந்து கிளம்பியிருப்பாரோ, 15 வயசுலேருந்து கிளம்பியிருப்பாரோ அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியில் அவர்கிட்டே கேட்டுருவோம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டோம். ஏங்க எப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் இத்தனை 4 மாதம் முடித்தேன் அப்படின்னு, எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னார், என்னுடைய தர்த்தீப் என்னன்னா 4 மாதங்கள் ஊரில் இருப்பேன், 4 மாதங்கள் ஜமாத்தில் இருப்பேன் அப்படின்னா. 4 மாதம் ஊரில், 4 மாதம் ஜமாத். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாலிபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்தாங்க வாலிபர்கள். வருஷம் 4 மாதம் கிளம்பிட்டாங்க. 7 தடவை 4 மாதம் ஆச்சு. இன்னும் கல்யாணம் வயசு கூட வரல. 7 தடவை நான் போயிட்டேன், 4 தடவை போயிட்டேன், 8 தடவை போயிட்டேன். இப்படி 4 மாதம் போகணும். இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, சில்லா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரே வருஷத்தில் மஸ்தூரா சில்லா போனாங்க. 2வது வருஷம் ஃபாரின் ஜமாத் போயிட்டு வந்துட்டாங்க. 2 தடவை சில்லா முடிஞ்சிருச்சு கல்யாணம் ஆகி. அப்புறம் ஃபாரின் போயிட்டு வந்துட்டாங்க. கணவர் ஏற்கனவே 4 மாதம் முடிச்சுட்டார். அவர் ஃபாரின்லாம் போனவர். இப்போ என்னாச்சுங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் கணவன் மனைவி 2 பேருமே ஃபாரின் போயிட்டாங்க. இப்படியெல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் வயோதிகர்களும் எல்லாருமே, வசதியானவங்க வசதி இல்லாதவங்க, உலமாக்கள், மதரசா மாணவர்கள், ஸ்கூல் காலேஜ் மாணவர்கள் எல்லோரும் முன்னையில் இருக்கிறாங்க. நாம் நம்ம ஊரிலே இருந்துட்டு நம்ம வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா சைத்தான் வேலை செய்யாத மக்களை காமிச்சு அல்லது நம்மளை விட கம்மியாக வேலை செய்கிறவங்களை காமிச்சு அவர் அது கூட இல்லாமல் இருக்கிறார், நான் இதையாவது செய்கிறேனேன்னு சொல்லி தன்னை பற்றி ஒரு பெருமையாக ஒரு பெருமிதத்தை உள்ளத்தில் போட்டுறான். அதெல்லாம் நாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற மாட்டேங்கிறோம். எப்போ நாம் நம்ம மாஹூலை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கு போவோமோ, வெளி ஊர்களுக்கு போவோமோ, நிஜாமுதீனுக்கு போவோமோ, அங்குள்ள மாஹூல் இருப்போமோ, அங்குள்ள மக்களுடைய கார்குஜார்களை கேட்போமோ, அப்போ தான் தெரியும் நான் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது, நான் போய் அடைய வேண்டிய இலக்கு இன்னும் வெகு தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைப்பு நமக்கு. அதனால நிஜாமுதீன் கூப்பிட்றான். நம்ம ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும், நிஜாமுதீன் நம்ம போகணும்.
3 தடவை சில்லா முடித்தாதான் பெண்கள் நிஜாமுதீனுக்கு 1 மாதம் நுஸ்ரத் வர முடியும். இப்போ நாம் சீக்கிரமாக 3 தடவை சில்லா முடிக்கணும். பெண்கள் 3 தடவை சில்லா போனால் தான் அப்புறம் அந்த பெண்கள் நிஜாமுதீன் நுஸ்ரத்துக்கு வர தகுதியானவங்க. அதனால் நாம் சீக்கிரமாக இந்த 3 தடவை சில்லா முடிக்கிறத நம்ம உண்டாக்கணும். அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி ஃபாரின் ஜமாத்தில் போகணும்னு சொன்னால் அந்த ஆண்கள் ஏற்கனவே 3 தடவை 3 சில்லா முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஃபாரின் போயிடும். அதே மாதிரி நிஜாமுதீனுக்கு 2 மாதம் தர்த்தீப் இருக்குது. மார்ச் ஏப்ரல் தமிழ்நாட்டுக்காரங்களை கூப்பிட்றாங்க. நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மாதத்தில் வர்றதா இருந்தால் அவர் ஏற்கனவே 3 தடவை 3 சில்லா முடிச்சிருக்கணும், இல்லைனா ஃபாரின் போயிருக்கணும், இல்லைனா நிஜாமுதீனுக்கு ஏற்கனவே வந்தவராக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நிபந்தனை வச்சுருக்கிறான். வருஷசிலா தர்த்தீப் ஆகிருக்கணும் அப்படிங்கலாம், வருஷசிலா போயிருக்கணுங்களாம் சொல்கிறான். இப்போ இந்த தரத்துக்கு நம்முடைய வீட்டுக்காரரை நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். நாமளும் தயாராகணும். பெண்கள் நுஸ்ரத்துக்கு ஆண்கள் நுஸ்ரத்துக்கு நம்ம வீட்டுக்காரரை அனுப்பி வைக்கணும். பெண்கள் நுஸ்ரத்துக்கு நாம் கிளம்பணும். நம்ம வீட்டு ஆண்களுக்கெல்லாம் என்ன தர்த்தீப் சொல்லப்படுகிறது? வருடம் 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில், 1 வருஷம் தன்னுடைய மாநிலத்தில், அடுத்த வருஷம் இன்னொரு மாநிலத்தில், அடுத்த வருஷம் 3வது வருஷம் வெளிநாடுகளில், இப்படி தர்த்தீபாக 3 வருஷம் 4 மாதம் போகணும். போயிட்டு வந்து 2-3 மாதம் கழித்து 2 மாதம் நிஜாமுதீன் நுஸ்ரத்துக்கு போகணும். 6 மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாதம் 10 நாள் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போகச்சு. மொத்தமாக போகிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் 1 மாதம் 1 வாரம் வந்து 3 நாள் தன்னுடைய மொஹல்லா ஜமாத்தோட, அடுத்த 3 நாள் வந்து மொஹல்லாவுடைய தக்காசாவுக்காக வேண்டி, ஹல்காவுடைய தக்காசாவுக்காக வேண்டி, அப்புறம் பெண்களில் 3 நாளைக்காக வேண்டி போயிட்டா 1 நாள் மாணவர் ஜமாத் எடுத்துகிட்டு போகணும். அப்படி 10 நாளைக்கு தர்த்தீப் சொல்கிறாங்க. அப்புறம் டெய்லி 8 மணி நேரம் 8 மணி நேரம் கொடுக்கறதுக்கு சிறந்தது என்ன? ஃபஜ்ர்லேருந்து லொஹர் வரை அல்லது லொஹர்லேருந்து இஷா வரை. இது முடியல அப்படின்னா காலை மாலை அப்படி நேரம் கொடுத்துரும். இப்படி ஏதாவது ஒரு தர்த்தீபில் நம்ம வீட்டு ஆண்கள் 8 மணி நேரம் மஸ்ஜிது கொடுக்கணும். மாதம் 10 நாள் தரணும். வருடம் 6 மாதம் தர வேண்டும். இந்த மாதிரி தரத்துக்கு நம்மளுடைய ஆண்கள் வர வேண்டும். இதுதான் குறைந்தபட்சம் சஹாபாக்குடைய தர்த்தீப். குறைந்தபட்சம் இது கூட செய்யாமல் எந்த சஹாபி இருக்கு? இந்த 2.5 மணி நேரம் போகிறது, மாதம் 3 நாள் போகிறது, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஜமாத்தில் போய் பழகிறவங்களுக்கெல்லாம் இந்த தர்த்தீப் தான். இதுதான் சஹாபாக்குடைய தர்த்தீபாகும். 8 மணி நேரம் 10 நாள் 6 மாதம், இதுதான் சஹாபாக்குடைய பொதுவான தர்த்தீபாகும். இதெல்லாமல் முழுமையாக நேரம் கொடுத்தவங்க, பாதி நேரம் கொடுத்தவங்க, அது தனி. இது பொதுவாக எல்லா சஹாபாக்களும் இதுதான் செஞ்சுருக்காங்க. எல்லா சஹாபாக்களும் ஒரு சிலர் இதுலேயும் முன்னேறி பாதிக்கு பாதி அல்லாஹ்வுடைய பாதை, சில பேர் முழுமையாக இருந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சகோதரி தாய்மார்களே, இந்த தரத்துக்கு நம்ம வந்துடும். உலக வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போயிடும். உலகத்துக்கு வர்றதுக்கு தான் தர்த்தீப் இருக்குது, ஆனால் போகிறதுக்கு தர்த்தீப் இல்லை. யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் போகலாம். ஃபஸ்ட்டு பாட்டனார் முதல்ல வருவார், அப்புறம் தந்தை வருவார், அப்புறம் மகே, அப்புறம் பேரை, கொள்ளு பேரை. இதுதான் தர்த்தீப் உலகத்தில் வர்றதுக்கு. ஆனால் உலகத்தை விட்டு போகிறதுக்கு யார் வேண்டாலும் முதல்ல போகலாம். தாத்தா இருப்பார், பேரை மூத்தா போயிடுவார். உலகம் எப்போ வேண்டாலும் போகலாம், எப்படி வேண்டாலும் போகலாம். இப்போ நாம் போகிறதுக்கு முன்னாடி தயாரிப்போடு இருக்கணும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்து கூட்டாலும் லப்பைக், இதோ இருக்கிறேன் நான், வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க, என் உயிரை எடுங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லணும். அந்த மாதிரி எப்போவுமே தயாரிப்பு இருக்கணும். அதுக்கான ஒரு சிந்தனையை, ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்கறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம கிளம்பணும். இந்த மாதிரி விட்டு நாம் பிரிஞ்சு வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு நாம் பிரிஞ்சு இருந்து பழகினாதான் நாளைக்கு நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது நிம்மதியாக போவோம், களிமாவோடு போவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் போவோம், சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து போவோம். அதுக்காக ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும். இந்த 4 விஷயங்கள் செய்யணும். அமலுடைய முடிவில் ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்ததுக்கு. 2வது இஸ்திக்ஃபார் செய்யணும், இதனுடைய குறைகள்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு. 3வது இன்கார் செய்யணும், என்னை கொண்டு இது நடக்கலை, அல்லாஹ் கொண்டு தான் நடந்ததுன்னு சொல்லணும். 4வது அஸாயிம் எடுக்கும், நீ அடுத்து நாங்கள் சிறப்பான முறையில் ஜமாத்தை கொடுப்போம். ஏன்னா நம்ம 24 மணி நேரத்தை நல்ல முறையில் செலவழித்து நிறைய படிச்சிருக்கோம். குர்ஆன் படிச்சிருக்கணும், ஹதீஸ் கற்றுக்கொண்டிருக்கணும், மசாயில்கள், தஜ்வீதுடைய விஷயங்கள், சுன்னத்தான துஆக்கள், அப்புறம் வந்து மசாயில்கள், சுன்னத்துகள், ஒழுக்கங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. 10 நாளில் எவ்வளோ படிச்சிருக்கலாம்.
ஆனால் நாம் வந்து ரொம்ப கம்மியாக படித்தோம். அதுக்காக அல்லாட்ட தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு நீ அடுத்தடுத்த காலங்களில் இது சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். அடுத்து நாம் டெய்லி ஜமாத் கிளம்ப சொல்கிறாங்க. ஜமாத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்ன, டெய்லி சில ஜமாத்துகள்லாம் அவங்க மஷூரா காலத்தில் ரவாங்கி அப்படின்னு ஒரு காலம் போட்டிருந்தாங்க. என்னங்க ரவாங்கி காலம்? ஆமாம், நாங்கள் டெய்லி ஜமாத் கிளப்புறோம், அதுக்கு யார் ரவாங்கி சொல்கிறோங்கிறதையும் முடிவு செய்கிறோம் அப்படின்னு. இப்படி எத்தனையோ ஜமாத்துகள், ஆண்கள் ஜமாத்துகள், பெண்கள் ஜமாத்துகள் போய் ஆண்கள் ஜமாத்தும் கிளப்புனாங்க, பெண்கள் ஜமாத்தும் கிளப்புனாங்க. ஜமாத்தில் கிளப்புறதை நாம் பழகணும். ஜமாத்தில் கிளப்புறதை நாம் பழகிட்டோம்னா ஜமாத்தை நாம் விளங்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் ஜமாத்துடைய விளக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். ஜமாத்துடைய விளக்கம் அப்போ தான் நமக்கு புரியும். அதனால் நாம் வந்து இதுக்காக வேண்டி நாம் முயற்சி செய்யணும். டெய்லி ஆண்கள் ஜமாத் பெண்கள் ஜமாத் கிளப்புறதுக்கு முயற்சி செய்யணும். 2வது வேலை. 3வது அங்கே வேலைகளை உருவாக்கும். 5 அமல் செய்யக்கூடியவங்க இல்லைன்னா உருவாக்கணும், இருந்தாங்கன்னா பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்கள தயார் பண்ணணும். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு மஸ்ஜித்வார் சாத்தியும் பெண்கள் ஜமாத்துலேயும் போகக்கூடியவராகும். மாதம் 3 நாள் ஆண்களில் போகணும், அடுத்த 3 நாள் பெண்களில் போகணும். இப்படி தங்களுடைய வக்துகளை தர்த்தீப் செய்யணும். 1/2 மணி நேரம் பள்ளி தாலீம் நடக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் வீட்டு தாலீம் நடக்கணும் 5 அமலோட. பழையவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சில்லா முடிச்ச சாத்திகளுக்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பெண்களில் சில்லா போனவங்களுக்கு, ஃபாரின் போனவங்களுக்குலாம் சொல்கிறாங்க, பழையவங்களுக்கு உங்கள் வீடுகளில் 1.5 மணி நேரம் தாலீம் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. ஜாமதேவி ரத்துப்போ மௌலானா அப்துல் சத்தார் சாப் வந்து தெளிவாகவே இது சொன்னாங்க. பழையவங்களாம் வீட்டில் 1.5 மணி நேரம் தாலீம் நடத்த சொல்கிறாங்க. 5 அமலோட வீட்டு தாலீம். யோசிச்சு பாருங்கள், 1.5 மணி நேரம் நம்ம வீட்டில் தாலீம் நடந்துச்சுன்னா எவ்வளோ இல்முடைய சூழல், அமலுடைய சூழல் உருவாகும் அப்படின்னு. 1/2 மணி நேரம் தஜ்வீத் வல்கா நடத்தணும், 1/2 மணி நேரம் கித்தாப் படித்தோம், 6 நம்பர் முதாக்கரா செஞ்சோம். எவ்வளோ திறமைசாலியாக நம்ம ஆயிடுவோம், நிபுணனாக ஆயிடுவோம், இந்த வேலையில் கெட்டிக்காரனாக ஆயிடுவோம். இதெல்லாம் யோசிக்கணும், அமல் செய்யணும். நாம் மசூரா பண்ணி நாம் ஆரம்பிச்சிட வேண்டியதான். கணவன் மட்டும் ஜமாத்தில் போகிறார், மனைவி மட்டும் தீனில் இருக்கிறாங்க, இப்போ தான் சிரமம். ஆனால் அல்லாவுடைய கிருபையில் நாம் 2 பேருமே வந்துட்டோம். கணவன் மனைவி 2 பேருமே அல்லாவுடைய பாதையில் வந்துட்டோம். நாம் சிந்தனை ஒன்றுபட்டுருச்சு வந்தனால இப்போ நாம் 2 பேரும் ஒருமித்த சிந்தனையோட மன நப்சோட முஜாதா செஞ்சு வீட்டில் போய் இதை ஹயாத்தாக்கிறோம். எப்படி நம்ம மஷூராவில் நிசாமுல் அவுகாத் காலையிலிருந்து இரவு வரை எல்லா அமல்களையும் மஷூராவில் படி நேரப்படி செஞ்சோமோ, இதே மாதிரி வீட்டிலையும் போய் நேரப்படி எல்லாத்தையும் செய்யணும். தொழுக நேரம் இது, தாலீம் நேரம் இது, சாப்பிட்ற நேரம் இது, அந்த நேரத்தில் இதெல்லாம் முடிவு செய்யும். மஷூரால் இதெல்லாம் பேசப்படணும். காலையில் என்ன சமைக்கிறது, நைட் என்ன சமைக்கிறது, மத்தியானம் என்ன சமைக்கிறது. டெய்லி மஷூரா பண்ணலாம், இல்லைன்னா கிழமை வாரியாக பொழுது செஞ்சிடலாம். திங்கக்கிழமை காலையில் இது, மத்தியானம் இது, நைட்டு இது, செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமை இது அப்படின்னு பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு டைமிங்கெல்லாம் முடிவு செய்யும். எப்போ சாப்பிட்றது, எப்போ தூங்குறது, எப்போ முழிக்கிறது, எப்போ தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறது. சிறு வயதிலிருந்தே காலை நேரத்தில் பிள்ளைகளை எழுப்பி பழக்க வேண்டும். நபி அவர்கள் எந்த நேரத்துடைய பரக்கத்துக்காகவும் துவா செய்யலாம். ஆனால் ஃபஜ்ர் நேரத்தில் பரக்கத் செய்யும்படி நபி அவங்க பிரத்யேகமாக அல்லாஹ்ட்ட கேட்டிருக்காங்கன்னா அது காரணம் இல்லாமல் இருக்குமா? நிச்சயம் காரணத்தோடு தான் இருக்கும். அதனால் எவ்வளோ பிரயோஜனம் தெரியுங்களா? தஹஜ்ஜுத்திலே எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தும். காலையிலேயே தஹஜ்ஜுத் எந்திரிச்சுன்னா பிள்ளைகள் நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. காலையிலே எழுப்பி விட்டுறோன்னா பகலில் தூங்க விடக்கூடாது. இரவு அப்படி விட்டுட்டோம் பழக்கிட்டோம்னா இரவு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. இசா தொழுதோடனே படுத்துட்டோம்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது லேசாயிடும். இப்போ இந்த மாதிரி நாம் வீடுகளில் இந்த சூழலை உண்டாக்கணும். லைட்லாம் போட்டு காலையில் எந்திரிச்சிடணும். சாப்பாடு வந்து சுப்பரால் விரித்து ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய பழக்கம் ஏற்படும். எந்த தட்டில் அதிகமான கைகள் கலக்குமோ அதில் பரக்கத் உண்டாகுது. பரக்கத் நடுவில் இறங்குது, அது பரக்கத் பரவுது தட்டு ஃபுல்லாக. யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிருது, அது சக்தி உள்ளதாக ஆயிடுது. அமல் செய்வதற்கு அது உறுதுணை செய்யும். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டோம்னா அது எவ்வளோ நூறானியத்தான சாப்பாடு. இதே மாதிரி சமையல் பண்ணுறவங்க இந்த அமல்கள் செஞ்சுட்டே சமையல் பண்ணாங்கன்னா எவ்வளோ அமல்கள் உருவாகும். நீங்கள் குரான் ஓதிட்டே சமைச்சிங்கன்னா சாப்பாடை சாப்பிடக்கூடியவங்க குரான் ஓதக்கூடியவங்க ஆயிடுவாங்க. திக்ரு செஞ்சுட்டே செலவாத்து ஓதிட்டே நீங்கள் சமைச்சிங்கன்னா அதை சாப்பிடக்கூடியவங்க திக்ரு செய்யக்கூடியவங்களாகவும் செலவாத்து சொல்லக்கூடியவங்களாக ஆயிடுவாங்க அப்படின்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. இதனால் சகோதரி தாய்மார்களே, அமல்களோடு நாம் தீனுடைய வேலை செய்யணும். தீனுடைய வேலைகள் அமல்களோட வீட்டு வேலைகள் நாம் செய்யணும். அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி தான். பெண்களுடைய ஜமாத் நாம் வந்து எப்படி நாம் தொழில் குடும்பம் எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி
5 நேர தொழுகையை பேருதலாக தொழுகும். பள்ளியாசலுக்கு போய் முதல் சத்தில் இமாம் ஜமாத்தோடு நம்ம தொழுவுக்கு முயற்சி, வாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே தயாராகி போய் உக்காந்து வாங்கு சத்தத்தை கேட்கணும். பல பெரியார்களுடைய ஆலிம்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்குது, 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா அவங்க முதல் சஃபை தவற விட்டதே இல்லை, தொழுகையாளுடைய முதுகை பார்த்ததே இல்லை. ஏன்னா அவங்க தொழுகிறது முதல் சஃபில் தொழுகிறதுக்கு தொழுகையாளுடைய முதுகு தெரியாது. இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் இமாம் ஜமாத்தை விட்டதே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நாம் இமாம் ஜமாத்தோட முன்னாடியே தயாராகி 5 நேர தொழுகையை பேருதலாக தொழக்கூடியவங்க. அவுரங்கசீப் ஆலம்கீர் அப்படின்னு இந்திய மன்னர்களில் முக்கியமான ஒரு மன்னர். அவர் மாதிரி ஆட்சி செஞ்சவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா 50 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கார். இந்தியாவில் 50 வருஷமும் அரசராக இருக்கார். பெரிய ஆலிம், மகான், ஆலிமுடைய சகவாசத்தில் இருந்தவர், மிகப்பெரும் இறை நேசராக வாழ்ந்தவர். அவருடைய வரலாற்றில் எழுதுகிறாங்க, அவர் வாரத்தில் 3 நாள் நோம்பிப்பார். திங்கட்கிழமை, வியாழன், வெள்ளி 3 நாள் நோம்பிப்பார். டெய்லி தஹஜ்ஜுத் நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்தாருன்னா இஷ்ராக் தொழுகாமல் வெளியே போக மாட்டாங்க. டெய்லி அன்றாட பழக்கம் அவருக்கு. இஷ்ராக் தொழுகாமல் பள்ளியாசல் விட்டு வெளியாக மாட்டார். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு வந்தாருன்னா தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஃபஜ்ரும் தொழுதுட்டு இஷ்ராக் வரை இருந்து ஓதிட்டு இஷ்ராக் தொழுதுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. எவ்வளோ பெரிய அருமையான சிஸ்டம் நம்ம இஸ்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இதே தர்த்தீபில் ஆண்கள் தங்களை அமைச்சு கொண்டாங்கன்னா எவ்வளோ பிரயோஜனம், எவ்வளோ நேரம். மற்றவங்க 6 மணி 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் நமக்கு பெரிய பாக்கியம். மற்றவங்களை விட நமக்கு எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் கிடச்சிருக்கு நமக்கு வேலை பார்க்கறதுக்கு, ஆகிரத்துடைய தயாரிப்பு செய்வது. அதனால் இதை பாக்கியமாக நினச்சி நம்ம எந்திரிக்கணும். உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. ஒரு பெரியார் வாழ்ந்தாங்க. அவர் அவருடைய மாணவர்கள் சொல்கிறாங்க, ஒரு தடவை ரமலான் காலத்தில் எங்கள் இடத்துல வந்தாங்க. மகரீபில் இஃப்தாருடைய நேரத்தில் ஒளி செஞ்சுட்டு இஃப்தார் செஞ்சாங்க, மகரீப் தொலை வச்சாங்க. அதுக்கு பிறகு அவாமின்லாம் தொழுதாங்க இசா வரை. அதுக்கு பிறகு இசாவுக்கு பிறகு தராவின் தொழுதாங்க, பயான்கள் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு சிறப்பு இபாதத்துக்கெல்லாம் செஞ்சாங்க. தஹஜ்ஜுத் வரை சஹர் வரை அமல் செஞ்சுட்டு அப்புறம் சஹரும் சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு ஃபஜ்ர் வரை ஓதிட்டு இருந்தாங்க, ஃபஜ்ர் தொலை வச்சாங்க, குரான் தஃசீர் கிளாஸ் நடத்துனாங்க, இஸ்ராக் வரை. பிறகு இஸ்ராக் தொழுதாங்க. இடையில சாத்தியம் கேட்டாங்க, ஹஜ்ரத் உழுவுடைய தேவை இருக்குதா, பாத்ரூம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. இல்லை நான் உழுவோடதே இருக்கிறேன் அப்படி. அப்புறம் இஸ்ராக் தொழுதார். மக்ரீபுக்கு செஞ்ச உழுவை வைத்து இஸ்ராக்குடைய தொழுகை தொழுது. எத்தனை வயசுங்க? 90 வயசை தாண்டி விட்டேன். கண்ணாடி இல்லை, கைத்தடி இல்லை, பல்லு விழுகவில்லை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய மாணவர்கள் அவருடைய ஆரோக்கியத்தை காரணம் கேட்டபோது சொன்னாங்க, என்கிட்ட நான் உங்களை மாதிரி சாதாரணமாக ரொட்டியும் பருப்பும் தான் கீரையும் தான் சாப்பிட்றேன், பிரத்யேகமாக நான் எந்த விதமான ஆரோக்கியத்துக்கு எதுவும் நான் செய்யலை. ஆனால் 2 விஷயம் நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஒன்று சொன்னார், எனக்கு வயது வந்த காலத்திலிருந்து தவறான முறையில் நான் இந்திரியத்தை வெளியாக்கினதே இல்லை, வயது வந்த காலத்திலிருந்து. 2வது தஹஜ்ஜுத் தொழுகை நான் விட்டதே இல்லை அப்படின்னாரு. இந்த மாதிரி பேடுதெல்லாம் நம்ம வாழணும். சோதனை தாய்மார், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, கற்பு உள்ள வாழ்க்கை, அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழணும். அல்லாஹ் தஆலா அமல்களில் ஒரு தனி சக்தி வச்சிருக்கிறான். தஹஜ்ஜுத் தொழுகை தொழுபவர் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார். தஹஜ்ஜுத் தொழுகைக்கும் அந்த சக்தி அல்லாஹ் வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையை பற்றி கிதாபில் எழுதப்பட்டிருக்குது, இரவில் 3இல் 2 பாகம் கழிந்த பிறகு எழுந்து 6இல் 1 பாகம் இபாதத் செய்து அதுக்கு பிறகு ஃபஜ்ர் உதயமாகும் வரை ஓய்வெடுப்பார். அதுக்கு பிறகு எழுந்து ஃபஜ்ர் சொல்லுவார். இது சுன்னத்தான தூக்கம், சுன்னத்தான முறையில் இபாதத் செய்யணும். நபி அவங்க எப்போ தஹஜ்ஜுத் தொழுதாங்களோ அப்போ எந்திரிச்சு நம்ம தஹஜ்ஜுத் தொழுகிறது. ஒன்று நம்ம இஷ்டப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறது. நபி எப்போ எந்திரிச்சாங்க, எப்படி தொழுதாங்க, எவ்வளோ நேரம் தொழுதாங்க, எவ்வளவு தொழுதாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை அப்படி ஃபாலோ பண்ணுறது. இதுதான் முழுமையான சுன்னத்தை பின்பற்றுதலாக ஆகும். மிஸ்வாக் செய்கிறது இருக்குது, சும்மா நம்மளா மிஸ்வாக் செய்கிறது. இன்னொன்று, நபி எப்படி மிஸ்வாக் செஞ்சாங்க, எப்பப்போ செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த முறையில் மிஸ்வாக் செய்கிறது. இதுதான் முழுமையாக இத்திபாய் சுன்னத், முழுமையான சுன்னத்தாக ஆகும். இஹ்லாஸும் இத்திபாய் சுன்னத்தும்
எந்த அமல் இருக்குமோ, எந்த அமலில் இருக்குமோ அதுதான் அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அப்புறம் இத்திபா சுன்னத், நபியுடைய முறையில் அந்த அமலை செய்யணும். இந்த 2 விஷயம் இருந்தால் தான் அந்த அமல் கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைமா? இப்போ நாம் இதெல்லாம் உண்டாக்கணும் நமக்கு. சகோதரி தாய்மார்களே, இரவு சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடணும். இஷா தொழுத உடனே, இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். இன்னும் சொல்லப்போனால் மகரிபுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். காலையில் ஃபஜ்ர் தொழுதவனே ஒரு 6 கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றணும். 11:30 12 மணிக்கெல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட்றணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் பசிக்கும். இப்போ நம்ம காலையிலையும் பசிக்குது, சாயங்காலம் பசிக்குது. அந்த பசியை நாம் என்ன செஞ்சிடறோம்? டீ வடை சாப்பிட்டு அந்த பசி இல்லாமல் ஆக்கிடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு பசி இல்லாமல் ஆக்கி அப்புறம் வேறு சாப்பிடக்கூடாத நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமானது. உபயோக முறையில் நாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம், எவ்வளோ இபாதத் செய்யலாம், எவ்வளோ இபாதத் செய்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, திக்ர் செய்வதற்கு, துஆ செய்வதற்கு நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இபாதத் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் வீடுகளில் பிள்ளைகளும் உங்களை பார்த்து அதை பழகிக்கொள்வாங்க. குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கங்களை பெறுங்க, துஆக்கள் செய்யுங்க. இவ்வளோ அமல்கள் செய்யலாம். டெய்லி நேரம் முடிவு செஞ்சு, அளவு முடிவு செஞ்சு குர்ஆன் ஓதும். வாரம் குர்ஆன் முடிப்பது சஹாபாக்குடைய பழக்கம். வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்பாங்க, வியாழக்கிழமை குர்ஆன் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மன்சிக், அது முடியலையா 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கும். டெய்லி 3 ஜுதுங்கிற கணக்கில். அதுவும் முடியலையா மாதத்துக்கு 15 நாளைக்கு ஒருக்காவது குர்ஆன் முடிக்கும், அல்லது மாதத்துக்கு ஒருக்காவது குர்ஆன் முடிக்கும். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நேரம் முடிவு செஞ்சு, அளவு வச்சு, விரல் வச்சு வரிசையாக குர்ஆன் ஓதிக்கிட்டே வரும். 15 நாளைக்கு ஒருக்கா அல்லது மாதத்துக்கு ஒருக்கா குர்ஆன் முடிக்கக்கூடிய பழக்கம். காலை மாலை தஸ்பியாத்துகளை பேருந்தலாக செய்யணும். கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து கண்களை மூடியவாறு, அர்த்தத்தை மனதில் கொண்டவாறு அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி திக்ர் செய்யணும். பாவ மன்னிப்பு கேட்கறது, நபி மேற்காக துவா செய்கிறது, ஸலவாத் ஓதுறது, அல்லாஹ்வுடைய திக்ரை செய்வது, சந்தர்ப்ப துவாக்களை ஓதுவது, காலை மாலை துவாக்களை ஓதுவது, வீட்டு வேலைகளை சுன்னத்தான முறையில் குர்ஆன் ஓதிக்கொண்டு திக்ர் செய்து கொண்டு, குர்ஆன் ஓதிட்டு சமைச்சோம்னா அதை சாப்பிட்றவங்க அமல் குர்ஆன் ஓதக்கூடியவங்க ஆயிடுவாங்க. திக்ரு செஞ்சுட்டு சமைச்சோம்னா சாப்பிட்றவங்க நம்ம திக்ரு செய்யக்கூடியவங்க ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வேலைகளை லேசாக்கிக்கொள்ளும். யார் இந்த அமல்களுக்கு நேரம் ஒதுக்குறாங்களோ, இன்ஃபிராதி அமல்களுக்கு, அவங்களுடைய வீட்டு வேலைகளையும் துன்யாவுடைய வேலைகளும் எல்லாம் லேசாக்கி விடுகிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் பள்ளிக்கு நேரம் ஒதுக்குங்க, பள்ளியை ஆபாதாக்குங்க. பள்ளிக்கு யார் வர்றாங்களோ அவங்க மலக்குமார்களுடைய சகவாசத்தில் இருக்கிறாங்க, மலக்கு அவங்களுக்கு கூட்டாளி ஆயிடுறாங்க. அவங்க இல்லைன்னா அவங்கள தேடுறாங்க, அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய வேலைக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க நோயாளி ஆகிட்டாலும் நலம் விசாரிக்க வர்றாங்க. மலக்குகள் அவங்களுக்கு எல்லாம் உதவியாளராக ஆக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம். மஸ்ஜிதில் அதிகமாக நேரம் யார் இருக்காங்களோ 5 பாக்கியங்கள். அல்லாஹ் ராகத்தை கொடுக்கிறான், ரஹ்மத்தை கொடுக்கிறான், பொருத்தத்தை கொடுக்கிறான், சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை வேகமாக கடக்க வைக்கிறான், சொர்க்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் பள்ளியை நேசிப்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அதனால் நாம் 5 அமலோட பேணுதல், 5 நேர தொழுகையுடைய பேணுதல், 5 அமலுடைய பேணுதல், 5 அமலோட வீட்டு தாலீம், வாரம் கூட்டு மாதம் 3 நாள் ஜமாத்து, வருடம் ஜமாத் வாங்கிறது, வருடம் ஜமாத் போகிறது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க. இன்றைக்கி தர்த்தீப் என்ன சொல்கிறாங்க பழையவங்களுக்கு, மாதம் பெண்கள் ஜமாத் போங்க, வருஷத்துக்கு 2-3 தடவை 10 நாள் போங்க, வருஷம் சில்லா போங்க, அல்லது ஃபாரின் போங்க அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாமளும் தயாராகிடணும், நம்ம வீட்டுக்காரை தயார் பண்ணணும், எனக்கு அது பண்ணுங்க இது பண்ணுதுங்க. நீங்கள் தீனோட வேலை செஞ்சீங்கன்னா எல்லாமே எதுவுமே பண்ணாது, எல்லாமே ஆரோக்கியமாயிடும், எல்லாம் லேசாக்கிடுவான். தீனுடைய வேலை இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான தேவை இருக்குது. இர்த்திதா வேகமாக பரவிட்டு இருக்கு. இன்றைக்கி மக்கள் அந்த அந்த நடந்துருச்சு சொல்லிட்டாங்க. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையத் அஹ்மத் கான் சாப்பெல்லாம் அவங்க 2000க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க, சிந்தனை ரீதியான இர்த்திதா, சிந்தனை ரீதியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறதுங்கிறது அது 90% மேலே நடந்துருச்சு. முஸ்லீம்கள் சிந்தனையால் மாற்று மதத்தாராக இருக்கிறாங்க. சிந்தனைகள்லாம் மாறிப்போச்சு. ரெண்டாவது சிந்தனை, முதல்ல சிந்தனை ரீதியாக மதம் மாறுவான், வேறு சிந்தனையை வந்துடும் அவனுக்கு. ரெண்டாவது செயல் ரீதியான இர்த்திதா, மூணாவது சொல் ரீதியான இர்த்திதா. இந்த 2மே நடந்துருச்சாம். சிந்தனையும் மாறிப்போச்சு, செயலும் மாறிப்போச்சு. சொல் மட்டும்தான் பாக்கியாக இருக்குது. அதில் நிறைய பேர் தைரியமாக சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொரு இடங்கள்லையும் மாணவர்கள், மாணவிகள், பெண்கள், திருமணம் முடித்த பெண்கள், பேரம் பேத்தி எடுத்தவங்க, வயதான முதியவர்கள்
சாதாரணமாக போயிடுறாங்க. சின்ன சின்ன அற்ப இன்பங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை வெளிநாடுகளில் மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய ஊரில் நடக்குது. ஒரு மௌலானா பேசும்போது உலமாக்களுடைய கூட்டத்தில் கவலையோடு சொன்னார், இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போன அந்த பெண்களை எல்லாம் மீட்டெடுத்து மறுவாழ்வு மையங்களை நீங்கள் ஆரம்பித்து அவங்களுக்கு திரும்ப மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து களிமா சொல்லிக் கொடுத்து பல நிலைக்கு நீங்கள் இஸ்லாத்துடைய நிலைமைக்கு கொண்டு வர்றதா இருந்தால் ஒவ்வொரு மொஹல்லாலையும் ஆரம்பிக்க வேண்டி இருக்குன்னார். ஒவ்வொரு மொஹல்லாலையும் மறுவாழ்வு மையம் ஆரம்பிக்க வேண்டி. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு மொஹல்லாலையும் முர்தத்தாகி போன ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் சாதாரணமாகி போச்சு. அந்த காலத்தில் ரொம்ப அரிதாக இருந்தது, இன்றைக்கி தினசரி செய்தி ஆயிடுச்சு. அதனால் அது நமக்கு உணர்வையும் ஏற்படுத்துறது இல்லை, அன்றாட செய்தி ஆகிட்டனால. இப்போ இப்படிப்பட்ட நிலையில் நம்மளை பாதுகாக்கிறது எப்படி, நம்ம சந்ததிகளை பாதுகாக்கிறது எப்படி, நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு ஒரே வழி தாவத்துடைய உழைப்பு தான். அதனால தான் தினசரி இந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க. தினசரி இதுக்காக நேரம் ஒதுக்குங்கிறாங்க. 5 அமலோடு வீட்டு தாலீம், நேரம் குறிப்பிட்டு இடம் குறிப்பிட்டு ஆண்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே கலந்து, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு, மஹரம் அல்லாதவங்களாம் கலந்துருந்தாங்கன்னா அவங்க தனித்தனியாக அண்ணன் தம்பியெல்லாம் தனித்தனி வீட்டு தாலீம் நடக்கணும். அவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தர்த்தீபில் 5 அமலோடு வீட்டு தாலீம் நடக்கணும். அதில் 6 நபர் முதாக்கரை செய்யப்பட வேண்டும், தஜ்வீத் அல்கா நடத்த வேண்டும். தஜ்வீத் அல்கா நடத்தி குரானை மனப்பாடம் செஞ்சு ஓதி பல பேர் ஹாஃபில் குரான் ஆகிட்டாங்க. 5 ஜுஸ் 10 ஜுஸ் மனப்பாடம் செஞ்சுட்டாங்க குரானுடைய அல்காவில் உட்காந்து. இப்படி எத்தனையோ கார்குஜாரி நம்ம கேட்போம். அப்போ கிதாபிலிருந்து படிக்கிறது, ஒரு நாளைக்கு அமலின் சிறப்பு, சதக்கான் சிறப்பு, இன்னொரு நாளைக்கு முன்தகபாதிஸ், இதிலிருந்து தாலீம் படிக்கிறது, 6 தன்மைகளுடைய முதாக்கரா, மஷூரா, தஷ்கீல், இதெல்லாம் நடக்கும். டெய்லி தஷ்கீல் செய்யணும். அவங்கவுங்க தர்த்தீபில், ஆண்களுடைய தர்த்தீபில் ஆண்கள் போகணும், பெண்களுடைய தர்த்தீபில் பெண்கள் போகணும். 5 அமலோட வீட்டு தாலீம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க தாய்க்களாகிடுவாங்க, ஆபீதுகளாகிடுவாங்க, அல்லாவுடைய கட்டளை எடுத்து நடக்கூடியவங்களாகிடுவாங்க. எந்த தஷ்கீலுக்கும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க. ஒரு ஆண் ஜமாத்தில் போகிறதுக்கு பின்வாங்கிறார், ஒரு பெண் ஜமாத்தில் போகிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வீட்டு தாலீம் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிற அடையாளம். நீங்கள் விளைக்கலாம், நல்லா விளங்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வீட்டு தாலீம் ஒழுங்காக நடந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் யாருமே தப்பான வழிக்கு போக மாட்டாங்க, எல்லோரும் சரியான ரூட்டுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், பெரும் உலமாக்கள் அவங்க வீடுகளில் தாலீம் நடக்கும். காலையிலிருந்து இரவு வரை மதரசாக்களுடைய மாவுள்ளே இருக்கிறாங்க. அசுருக்கு பிறகு இசாவுக்கு பிறகு வீட்டில் போய் உட்காந்து வீட்டு தாலீமில் மனைவி மக்களோடு இருந்து கழிச்சிட்டு வரலாம். இன்றைக்கி நாம் தாவத்துடைய தக்காதா, தீனுடைய தக்காதா, அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆண்களுக்கு வீட்டு தாலீமில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கலந்துக்கிறதே இல்லை. அப்படி இருந்தாலும் வேறு வேறு பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஆண்கள் கலக்காத வரை வீட்டு தாலீமாக இருக்காது. அதனாலே சொல்கிறாங்க, ஆண்களுக்கு 2 தாலீம், பள்ளி தாலீம், வீட்டு தாலீம் நடத்தணும். அஜய்ஜி வீட்டு தாலீமில் உட்காந்துருக்கிறேன், நம்ம கேள்விப்போம். வீட்டு தாலீமுக்கு நேரம் ஒதுக்கி வீட்டில் போய் கலந்து கொண்டு வர்றாங்க. இப்படி இருக்கிறாங்க பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? அதனால் நம்ம பேருதெல்லாம் கலந்து கொள்வோம். அதே மாதிரி வாரம் கூடுத்தாலீம் ஒழுங்காக நடக்கணும்னா என்ன செய்யணும்? வக்து கொடுத்த சாத்திகள் தங்கள் மனைவிமார்களை கொண்டு வந்து விடணும். பழைய பெண்கள் கூட்டுத்தாலீமில் கலந்து கொள்ளாமல் அது ஜான்தாராக நடக்காது. உயர்தரமான கூட்டுத்தாலீம் என்ன சொல்கிறாங்க? அங்கிருந்து ஃபாரின் ஜமாத்துடைய கவாயிப் தயாராகும். வாரம் ஃபாரின் ஜமாத்து போகணும். கூட்டுத்தாலீமிலிருந்து குறைஞ்சபட்சம் வாரம் 3 நாள் ஜமாத் தயாராகும். கூட்டுத்தாலீமிலிருந்து தயாரான பெண்கள் ஜமாத் இன்றைக்கி அப்படிலாம் ஜமாத் கிளம்ப ஆரம்பிச்சு. கூட்டுத்தாலீமுக்கு ரெகுலராக வர்றவங்க தஷ்கீல் பண்ணி 3 நாள் போனாங்க, சில்லா போகிறாங்க, 10 நாள் போகிறாங்க, எல்லாம் கூட்டுத்தாலீமில் தயாரானவங்க. 20 வீட்டுக்கு ஒரு கூட்டுத்தாலீம் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அல்லாவுடைய கிருபையில் நீங்கள் 10 நாள் வந்திருக்கிறீங்க, உங்கள் பகுதியில் கூட்டுத்தாலீம் நடந்துச்சுன்னா நீங்கள் சிறப்பான முறையில் கலந்து கொள்ளுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பிங்க. அந்த முறைப்படி 10 நாளோ சில்லாவோ போன 2 பெண்கள், 3 நாள் முடித்த பெண்கள் 3 பேர் வச்சு 5 பேரை வைத்து தாலீம் ஆரம்பிச்சிடும். இவங்க இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி அடிப்படையில் தாலீம் ஆரம்பிக்கும். இன்றைக்கெல்லாம் எவ்வளோ சௌரியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகளை நம்ம ஜமாத் கூட்டிகிட்டு போகலாம். அந்த பெண்களை 10 நாள் வரைக்கும் கூட்டிகிட்டு போகலாம். அந்த பெண்களுக்கும் பொறுப்பும் கொடுக்கலாம் தாலீம் படிக்கிறதுக்கு. வீட்டு தாலீமில் 6 நபர் முதாக்கராவும் செய்யலாம். இப்படி நம்ம பெண் பிள்ளைகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் முடிச்சோடனே கணவனோட சில்லா போயிடுவாங்க. இன்னும் தக்காசாக்கள் நிறைய பூர்த்தியாகும். 20 வீட்டுக்கு ஒரு கூட்டு தாலீம் ஆரம்பிக்கும். இப்போ நாங்களாம் டார்கெட் வச்சு போகணும். 20 வீட்டுக்கு ஒரு கூட்டு தாலீம் ஆரம்பித்து அந்த 20 வீட்டு பெண்களும் அந்த தாலீமை கொண்டு பயன்பெறும். வீட்டு தாலீமும் கூட்டு தாலீமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த அமல்கள். தான் ஹயாத்தா இருக்கும் காலமெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சாங்க. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய மனைவிமார்கள் அதை கண்டினியூ பண்ணாங்க.
அதனால் பவர்ஃபுல்லான அமல், நம்மை பாதுகாக்கக்கூடிய அமல், ஈமானுடைய சார்ஜை பலமாக ஊட்டக்கூடிய அமல். இதை கொண்டு நாம் பேணுதலாக நம்ம செய்யணும். இதை கொண்டு தான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு, அமலுக்கு பாதுகாப்பு, சூழ்நிலைக்கு பாதுகாப்பு, நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படுவாங்க, வீட்டில் உள்ளவங்க பாதுகாக்கப்படுவாங்க, எல்லா உடையவங்களும் பாதுகாக்கப்படுவாங்க. அதனால் வீட்டுத்தாலையும் கூட்டுத்தாலையும் பேணுதலாமல் கலந்து கொள்ளணும். இன்றைக்கி ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வருது அப்படின்னா, பொறுப்பு போட்டால் வர்றாங்க, பொறுப்பு இல்லைன்னா வரமாட்டேங்கிறாங்க. இது என்னங்க எவ்வளோ பெரிய இதான விஷயமா இருக்குது. கூட்டுத்தாலையும் எவ்வளோ முக்கியமான அமல்னா, பெண்களுக்கு ஆண்கள் எப்படி மொஹல்லா கஸ்தோ வாராந்திர சப்குசாரியோ அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியமான அமல். நீங்கள் பொறுப்பு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி நான் வந்து கலந்து கொள்ளணும், அந்த மாதிரி தளத்துக்கு வரணும். கூட்டுத்தாலையும் எனக்கு தான். பொறுப்பு போட்டால் நான் வர்றது, பொறுப்பு போடலைன்னா வர்றதில்லை, அப்படி இல்லை. அது நம்ம பேருதலை செய்யும். நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா நம்ம காலையிலேருந்து அதுக்கு அல்லாட்டு துவா செய்யணும், அந்த சூழ்நிலையை உண்டாக்கணும், அத்தரெல்லாம் போட்டு அந்த இடத்த வாசனை உள்ளதை ஆக்கணும், மலக்கள் வரக்கூடிய இடம் வரவேற்கணும், நல்ல முறையில் சிறப்பான முறையில் துவா செய்யணும், அவங்களுக்காக வேண்டி சிறப்பாக வர்றவங்கெல்லாம் ஹிதாயத்தை எடுத்துக்கொண்டு போகணும், வீட்டு தாலிமில் ஹயாத்தாகணும், அல்லாவுடைய பாதையில் கிளம்பணும்னு சொல்லி அந்த பெண்கள் பிரத்யேகமாக துவா செய்யும். எந்த வீட்டில் கூட்டுத்தாலிம் நடக்குதோ அந்த வீட்டுக்கார பெண் இஸ்திக்பாலோடு இருக்கும்போது தான், இஸ்திக்பால் மிஜாஸோடு வருபவர்களை வரவேற்கும் அந்த இடத்தில் தான் கூட்டு தாலிமுக்கு பெண்கள் நிறைய வர்றாங்க. நம்மள்கிட்ட ஏனோ தானோ நம்ம இருந்தோம், இனி கூட்டு தாலிமுங்கிறதே நமக்கு ஞாபகம் இல்லை, இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டு தாலிமு 4 பேர் 5 பேர் இல்லைன்னா யாருமே வரல, இந்த காரணத்தை நம்ம கேட்க முடியும். அதனால் நாம் ஒரு ஃபிக்ரோடு அந்த அவங்கள நடத்தணும்னா பொறுப்படுத்தி செய்யணும். நம்ம வீட்டில் எல்லாம் அடுத்தவங்க வீட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க மசூரா பண்ணி, நாம் அங்கேயும் போய் நடத்தணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு கூட்டுத்தாலிம் தான், அந்த மாதிரி தர்த்தீப் செஞ்சு ஆண்கள் மசூரா பண்ணி எல்லா கூட்டுத்தாலிமையும் எல்லா பெண்களும் வக்து கொடுத்த பெண்கள் யாரும் மிஸ் ஆகாத விதத்தில் கூட்டுத்தாலிமை தர்த்தீப் செஞ்சு எல்லாத்தையும் கண்காணிக்கணும். 20 வீட்டுக்கு ஒரு கூட்டுத்தாலிம் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு போவோம். அதே மாதிரி மாதம் குரூஜ் ஆகும், 3 நாள் ஜமாத் போவோம். நாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் 5 பேர் வந்திருக்கிறீங்க, 5 ஜமாத் எடுத்துகிட்டு போவோம், நீங்கள் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்குள்ள திறமைகள்லாம் அப்போ தான் வெளிப்படும். நம்ம கேள்விப்படுறோம், ஒருத்தர் 2 பேர் தான் பழகி இருக்கிறாங்க, புது நபர்களை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க தான் அதிகமான வேலை செய்ய வேண்டி இருக்குது. அந்த பழையவங்களுக்கு தான் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது, அந்த பெண்ணுக்கு வேலை இருக்குது, ஆணுக்கு வேலை இருக்குது. ஆனால் அப்படி தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் பழக்கப்படுத்துறதுனால இவங்களுடைய திறமைகள் நல்லா மெருகேறிடுச்சு. இவங்க நல்ல பொறுப்பானவர்கள் ஆயிட்டாங்க, மூத்துடைய கவலை வந்துருச்சு, பொறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஆயிட்டாங்க, ஆக்டிவாக ஆயிட்டாங்க. அதனால் நாம் சொந்தமாக ஜமாத் எடுத்துகிட்டு போவோம். மாதம் 3 நாள் கூட்டிகிட்டு போய் அவங்களவே 3 தடவை 3 நாள் முடிக்க வச்சு 10 நாள் முடிக்க வச்சு சில்லா கூட்டிகிட்டு போகணும், ஃபாரின் கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி நாம் புது ஜமாத்துகளை உருவாக்கி புது ஆட்களை தயார் பண்ணி வீடுகளெலாம் உருவாக்கணும் மிக வேகமாக. நீங்கள் கடைசி காலங்களை பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி காலங்களெல்லாம் திருமணங்கள் முடித்தாங்க. இந்த திருமணங்கள் முடித்தது நோக்கமே என்னன்னா, இந்த பெண்கள் மூலமாக அந்த கோத்திரத்துக்கு ஹிதாயத் கிடைப்பது தான் நோக்கம். எந்தெந்த பெண்கள்லாம் நபி அவங்க கல்யாணம் பண்ணாங்களோ அவங்களுக்கு பின்னாடி பெரும்பெரு கோத்திரமே இருந்துச்சு. மிக வேகமாக இஸ்லாம் பரவுச்சு. பெண்கள்கிட்ட தீன் வராமல் தீன் வேகமாக பரவாது அப்படிங்கிறாங்க, தீனுடைய சூழ்நிலை உருவாகாதுங்கிறாங்க. அதனால் எல்லா பெண்களையும் கூட்டுத்தாலிமோடு இணைக்கணும், கூட்டுத்தாலிமை அதிகப்படுத்தணும், நாமளும் ஜமாத் போகணும், கூட்டிகிட்டு போகணும், ஜமாத்தை எடுக்கணும். நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கு ஜமாத் வந்துச்சுன்னா நாம் போய் அவங்களுக்கு நுஸ்ரத் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி கணவன் அல்லாவுடைய பாதையில் அனுப்பி வைக்கணும். அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுக்காரரை பாடாப்படுத்தாமல் நபி சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்து கொண்டாங்க, உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொண்டாங்க, அந்த மாதிரி நாம் வாழணும். நீங்கள் ஒரு சம்பவத்தை கூட இப்படி காட்ட முடியாது. ஒரு பெண்மணி நபியுடைய சமூகத்துக்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், என் வீட்டுக்காரரு இப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தூங்க இதுக்கு ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காரருக்கு புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு தன் கணவனை பற்றி துன்யா இல்லை அப்படின்னு துன்யாவை தருலன்னு சொல்லி முறையிட்டதாக ஒரு பெண்ணுடைய வரலாற்றை கூட நீங்கள் சம்பவத்தை கூட காட்ட முடியாது. காரணம், ஆனால் அந்த வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, வீட்டில் அடுப்பறியாமல் இருந்துச்சு, வயிற்றில் சாப்பாடுக்கு எது இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கணவனை பற்றி எந்த முறையீடும் செய்யணும். அந்த கணவன்மார்கள்லாம் என்ன செஞ்சாங்க, வீட்டில் அப்படி சோம்பேறியாக படுத்திருந்தாங்கன்னா இல்லை, தீனுடைய தக்காசால சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுவன பெண்ணுடைய அந்தஸ்து எதனால் கிடைச்சது, தீனுக்கு கிடைத்த தீனுக்கு செய்த தியாகத்தினால்தான். எவ்வளோ பெரிய பாக்கியம். சுவன பெண்களின் தலைவி 4 பெண்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள். அதில் 2 பேர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயும் நாளைக்கு சோன பெண்களின் தலைவியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபா பெண்மணிக்கும் பெரும் அந்தஸ்து.
யாரெல்லாம் தியாகத்தில் முன்னணியில் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம அதிகமாக பேசுகிறோம். நீங்களாம் பாருங்களேன், எந்த சாபா நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் தீனுக்கு நிறைய நேரங்காலங்களே பண காசுகளை கொடுத்தாங்களோ அவங்களத்தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். உலக முடிவு நாள் வரை இதுதான் இயல்பு. அதனால் அந்த லிஸ்ட்டில் நம்ம இடம் பெறணும், எல்லாட்ட கேட்கணும், துவா செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அதே போல் வெறும் ஜமாத் போகிறது மட்டும் நாம் நோக்கமாக்கி போகக்கூடாது. வரட்டு தப்லீக் செய்யக்கூடாது அப்படிமா. அதாவது தப்லீக் மட்டும் நல்லா கரெக்டாக போயிட்டுருக்காருங்க, ஆனால் அவருடைய முஆமலாத் முஆஷராத் அஹ்லாக் அண்டை வீட்டாரோட சொந்த பந்தங்களோடையெல்லாம் சொல்லி மாற முடியாதுங்க. இப்படிலாம் வாழ்கிறாங்க, இப்படிலாம் ஒரு பொம்பளை இருப்பாங்களா, இப்படிலாம் ஒரு ஆண் இருப்பாங்களான்னு மற்றவங்க பேசக்கூடிய அளவில் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது. நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? திறந்த புத்தகமாக இருந்துச்சு. அவங்களுடைய அஹ்லாக்கை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவருடைய முஆமலாத் முஆஷராத் சொந்த பந்தங்களோட, உறவினர்களோட, அண்ணன் தம்பிகளோட, அக்கா தங்கச்சிகளோட பாசமாக பிரியமாக பழகினாங்க. நபி சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த குடும்பங்களை போல நம்முடைய குடும்பங்கள் ஆகணும். நாங்களாம் தப்லீக்காரங்க, நாங்களாம் தனியாக வாழ்வோங்க அப்படின்னு தனிச்சு போயிடக்கூடாது. இது பெருமையின் அடையாளம். தனிச்சு போகிறோம். நாம் மக்களோடு இருந்து மக்களாக இருக்கணும். அதுல தான் நமக்கு பாதுகாப்பு. அதே நேரத்தில் நாம் மார்க்கத்தை விட்டு கொடுக்குறோம். யாராருக்கு உதவி நம்ம தேவைப்படுறப்ப நாம் போய் உதவி செய்யணும். பணம் காசு இருந்துச்சுன்னா பணம் காசு கொடுத்து உதவி செய்யணும். இல்லைன்னா நாம் ஆறுதல் சொல்லியாவது உதவி செய்யணும். சொல்லால், செயலால், சிந்தனையால், துஆவால், இப்படி பல விதங்களை நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யணும். உதவிகள் செய்யணும். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ் ஈடுபட்டிருக்கிறான். நாம் அடியாருடைய தேவைகளை நிறைவேற்ற ஈடுபட்டோம்னா நம்ம தேவையை நிறைவேறுவதில் அல்லாஹ் ஈடுபடலாம். எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருந்து மக்கள் அல்லாஹ்வோட இணைக்கிறதை விட வேறு என்ன வேலை, சிறந்த வேலை? ஒரு அடியான அவனை அல்லாஹ்வோட இணைக்கிறதை விட சிறந்த உதவி, அவனுக்கு செய்யும் உதவி வேறு என்னவா இருக்க முடியும்? இதனால் நாம் இந்த வேலையை நாம் செய்யும்போது லட்சியமாக்கி அல்லாஹ் நம்முடைய துன்யாவுடைய தேவையில் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிளை தருவான், மாப்பிளைக்கு நல்ல பெண்களை தருவான். நம்முடைய வீடு வாசல் துன்யாவுடைய தேவைகள் எத்தனை நல்லா சிறப்பாக்கி தந்துடுவான். துன்யாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நான் தீனுடைய வேலைக்கு நேரம் கொடுத்துட்டேன்னா நான் துன்யா என்ன ஆகும் அப்படி யோசிக்கிறதே பாவங்கிறான் மௌலானா இலியாஸ். ஏன் நீ அல்லாஹ்வுடைய வேலை செய்கிற, உன் வேலையை அல்லாஹ் ஏன் முடிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்கணும், துவா செய்யும். ஹலால் ஹராம் பேணி வாழணும். எப்படியாவது சம்பாரிச்சா போதுங்க அப்படி நினைக்கவே கூடாது. ஹராமை சம்பாரித்து சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு நம்ம தூங்குறதை விட வெறும் தண்ணி குடிச்சிட்டு பட்டினியாக கடந்து தூங்குறது ரொம்ப சிறப்பு. அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஹராமிலிருந்து, சந்தேகத்துக்கு உணவிலிருந்து எங்களை பாதுகாத்துற அல்லான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்யும். அந்த மாதிரி தொழிலை எங்களை அமைச்சு கொடு, தீனுக்கு சாதகமாக, தீனுடைய வேலைக்கு சாதகமாக எங்களுடைய குடும்பம் தொழிலை அமைச்சு கொடுடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரத்தியமாக துவா செய்யும். நான் என்னுடைய துவாக்கள் ஒரு முக்கியமான துவா என்ன? அல்லாஹும்ம வஃபிக்னி லிமா துஹிப்பு வ தர்லா வஜ்அல் ஆখিরাতি கைரம் மினல் ஊலா. அல்லாஹ் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய, நீ பிரியப்படக்கூடிய அமல்களை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுடலாம். வாய்ப்பு அல்லாஹ்ட்ட கேட்குறான். நபியை விட அல்லாஹ் பிரியமானவங்க யார்? ஆனால் அந்த நபிக்கே அல்லாஹ்ட்ட கேட்குறான், எனக்கு வாய்ப்பு தா அல்லாஹ், நீ என்னென்ன சொல்லையோ அதையெல்லாம் பின்பற்றுக்க எனக்கு அனுமதி கொடுடலாம், வாய்ப்பை ஏற்படுத்தித்தான்னு சொல்லி தௌஃபீக்கை கேட்குறாங்க. அல்லாஹ் தௌஃபீக் கொடுக்காம நம்ம எதுவும் செய்ய முடியாது. இன்றைய முந்தைய நிலையை விட பிந்தைய நிலையை சிறப்பாக்குன்னு கேட்குறான். நேற்றைய விட இன்று, இன்றைய விட நாளை, இந்த உலகத்தை விட மறு உலக வாழ்க்கை எனக்கு சிறப்பாக்கித்தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. நாமளும் இந்த மாதிரி துவா செய்யும். சுன்னத்தான அமல்களை பின்பற்றணும். தினசரி மார்க்கத்தை படிக்கணும், படித்து கொடுக்கணும். நம்ம வீடு மதரசாவாக, கான்காவாக, மஸ்ஜிதாக, மர்க்கஸாக 4 தன்மை உள்ளதாக ஆகும். நாமளும் இந்த 4 தன்மை உள்ளவங்களாக மாறும். நம்ம வீட்டு ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பி வைக்கணும். நிஜாமுதீன் 2 மாதத்துக்கு அனுப்பி வைக்கணும். இப்போ பழைய ஜோடு வரப்போகுது டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், அதிலிருந்து ஜமாத்துகள் அனுப்பி வைக்கணும். 4 மாதம் முடிக்காமல் இருந்தாங்கன்னா 4 மாதம் முடிக்க வைக்கணும். 3 தடவை 4 மாதம் முடித்தா தான் நாம் ஃபாரின் போக முடியும். அடுத்து நாம் பெண்கள் ஜமாத்தில் நாம் 3 தடவை போயிருந்தா தான் நாம் நிஜாமுதீன் நுஸ்ரத் போக முடியும். இதுக்காகலாம் நம்ம இருக்குது. இன்னும் நிறைய பேரை நம்ம உண்டாக்க வேண்டி இருக்குது. நிஜாமுதீன் மார்ச் ஏப்ரல் 2 மாதம் தர்த்தீப் இருக்குது. இதுக்கு நம்ம வீட்டு ஆண்கள் அனுப்புறது. நாமளும் ஜூலையில் அல்லது வேறு மாதங்களில் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நிஜாமுதீனுக்கு வரலான்னு சொல்லி அனுமதி தந்திருக்கிறாங்க. நிஜாமுதீன் 1 மாதம் நுஸ்ரத்தில் போய் நாம் இருக்கிறது நம்ம கணவனோட. இப்படி நிஜாமுதீன் போய் நாம் நுஸ்ரத்தில் இருந்தால் தான் நமக்கு ஆலமி ஃபிக்ர் வரும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அடிக்கடி வாங்குங்கிறாங்க. ஒரு வருஷம் சில்லா உங்கள் பகுதியில் கொடுங்க, அடுத்த சில்லா எங்கள் பகுதியில் வந்து கொடுங்கன்னு சொல்லி ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. பழையவங்க, தகுதியானவங்க, மொழி தெரிஞ்சவங்க, உலமாக்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் உங்கள் பகுதியில் கொடுங்க, இங்கே வந்து இன்னொரு வருஷம் தாங்க, ஆலமி ஃபிக்ர் உங்களுக்கு வரட்டும், முழு உலகத்துடைய தக்காசாக்களை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவங்க ஆவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரங்களை ஃப்ரீ பண்ணி விட்டு இதுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும். அதில் முன்னுப்பின் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக துவா செய்யணும். நாமளும் தயாராகணும். நாம் 2 பேரும் தயாராகி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் தயாராகிடுவாங்க. பிள்ளைகளும் தாயாக்கணும். மருமகனை மருமகளை
சம்பந்திமார்களை, மாமனார் மாமியாரை எல்லோரும் தாயாகும். இந்த மாதிரி நபி சஹாபாக்களை போல நல்ல முறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக, அஹ்லாக்கோடு இருக்கக்கூடியவங்களாக, எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக, பொறுமை சகிப்புத்தன்மையோட, ஒற்றுமையோட எல்லாரும் நாம் வேலை செய்யக்கூடியவங்களாக. அதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயம் என்ன, இந்த ஊரில் நாம் பல குறைகள் பார்த்துருக்கலாம். நமக்கு அது குறை இது குறை, அந்த குறைகளை நம்ம ஊரில் போய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஜமாத்துலேயும் சாத்தியங்களுக்குள்ளே கொஞ்சம் முன்பின் இருந்திருப்போம். 5 பேர் இருக்கிறோம், 5 பேர்கள் 5 விதமாக இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோணத்தில் அவங்கவுங்க சொல்கிறது சரி, சிந்திக்கிறது சரி. ஆனால் அதை நாம் நிர்பந்தப்படுத்தும் போது பல பிரச்சனைகள் வருது. ஆனால் அதையெல்லாம் இங்கேயே விட்டுறணும். இதெல்லாம் ஏன் ஏற்படுது, நம்மளை தர்பீ செய்கிறதுக்கு தான் எல்லாம் ஏற்படுத்தலாம். அதனால் இங்கே நடந்த மனக்கசப்புகள், கஷ்டங்கள், சிரமங்கள், தொந்தரவுகள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடணும், மறந்துட்டு போயிடணும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிக்கணும், நாமளும் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு கொண்டு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு நமக்குள்ள எல்லா விதமான மனக்கசப்புகளை விட்டு பரிசுத்தமான உள்ளத்தோட எப்படி சந்தோஷமாக வந்தோமோ திரும்ப சந்தோஷமாக போயிடணும். அதே மாதிரி இந்த ஊரில் உள்ள நலவுகளை நம்ம மற்றவங்கள்ட்ட போய் சொல்லலாம். இங்கே உள்ள குறைகளை அல்லாட்ட சொல்லி இதனுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம பாடுவோம். இந்த 10 நாள் நம்ம இருந்தோம், எத்தனையோ பெண்கள் கலந்து கொண்டாங்க. இவங்களுக்காக துவா செய்யணும். இவங்க குடும்பமும் எல்லாம் கபூல் செய்யணும். வீடுகளை ஜமாத் தங்கணும். அல்லாவுடைய தாலீம் படிக்கப்பட வேண்டும். அல்லாவுடைய பாதையில் இவங்களாம் கிளம்பணும். அப்படிங்கிறக்காண்டியும் நம்ம துவா செய்யும். நமக்காக ஒருத்தருக்கு துவா செய்யும். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அசாயம் எடுக்கணும். அடுத்து உங்கள் வக்து என்ன, அதையும் நீங்கள் இப்போ அசாயம் எடுக்கணும். நீங்கள் அசாயம் எடுத்து அடுத்து அதுக்கான தயாரிப்பு இப்படி செய்யணும். ஊருக்கு போகும்போது அந்த நியத்தோடு போகணும். நாங்கள் என்ன அசாயம் எடுத்தோமோ அதை பூர்த்தி செய்யணும், எண்ணத்தில் போகணும். நாம் அடுத்து ஜமாத்து தயாரிப்பு செய்கிறதுக்கு தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகணும். அந்த மாதிரி நாம் போனோம் அப்படின்னா ஊரில் இருக்கும் காலமெல்லாம் அதற்கும் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நன்மை அல்லா தஆலா தரும். அல்லா தஆலா இந்த விஷயங்களை பேச நம்ம கேட்டோமோ அமல் செய்ததுக்கு எல்லாம் உதவி செய்வாங்க. سليماني ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم اغفرنا عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم أعنا على تلاوة القرآن وذكرك وشكرك وحسن عبادتك.